ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இலக்கண டாபிக், வழக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கு அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம சில சொற்களால் சொல்லுவோம். நார்மலாக ஒரு எழுத்துலையும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை, அதுதான் வழக்கு. நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் வழக்குன்னு சொல்கிறோம். ஸோ வழக்கு வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து இயல்பு வழக்கு, இன்னொன்று வந்து தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து நம்ம இயல்பாக எந்த சொற்களால் குறிப்பிடுறோம் அதுதான் இயல்பு வழக்கு. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு நிலம், ஒன்றில், கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல்பு வழக்கும் வந்து 3 வகைப்படும். அது வந்து என்னென்ன அப்படின்னா, இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ஸோ இலக்கணமுடையது அப்படின்னா இலக்கணம் மாறாமல் இயல்பாக வரும் சொல். இயல்பாக வந்து இலக்கணம் மாறாமல் வர்றது தான் இலக்கணமுடையதுன்னு சொல்கிறோம். அது வந்து எடுத்துக்காட்டு நிலம், வான், மரம், எழுது, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான வேர்ட்ஸ். இலக்கணம் மாறாமல் இயல்பாக வரும் சொல் தான் இலக்கணமுடையது. ஸோ இதே இது அப்படின்னா இலக்கண போலி அப்படின்னா என்னது? போலியானது. அதாவது இலக்கண முறைப்படி சொற்கள் அமையா விட்டாலும் இலக்கணமுடையது போலவே தோன்றுவது தான் இலக்கண போலி. இலக்கண முறைப்படி சொற்கள் அமையாவிட்டாலும் இலக்கணமுடையது போலவே தோன்றும், அதுதான் வந்து இலக்கண போலி. ஸோ அது வந்து முன், முன்றில், கிளை நுனி, நுனிக்கிளை. நம்ம வந்து சில நேரம் கிளை நுனின்னு சொல்லுவோம். பட் நுனிக்கிளை வந்து அதுக்கு வந்து சரியான ஒரு விஷயம், சரியான வார்த்தை. இல்வாய் அப்படிங்கிறது வந்து இலக்கண முறைப்படி இருக்கிற மாதிரி தெரியும். பட் வாயில் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வாய்க்கால், கால்வாய். நகர்ப்புறம், புறநகர். புறநகர் தான் கரெக்டு. நகர்ப்புறம்ங்கிறதும் இலக்கண முறைப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். சதை, தசை. கடைக்கண், கண், நுனி. ஸோ கடைக்கண் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வந்து இலக்கண முறைப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து இலக்கண போலி தான், இலக்கண முடையது கிடையாது. கண், நுனி அப்படிங்கிறது தான் என்னது? இலக்கண முடையது. ஸோ இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு வந்து புக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து புக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. இதே வேர்ட்ஸ் தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3வது டைப் வந்து என்னதுன்னா மருவு. ஸோ மருவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இலக்கணத்திலிருந்து சிதைந்து வருவது, அதுதான் மருவு. ஸோ இலக்கணமுடையது, அது இலக்கணத்திலிருந்து அப்படி சிதைந்து வருவது. கோயம்புத்தூர் அப்படிங்கிறது கோவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மருவு. தஞ்சாவூர்னா தஞ்சை, திருநெல்வேலி நெல்லை, கும்பகோணம் குடந்தை, என் தந்தை அப்படிங்கிறது எந்தை அப்படின்னு சொல்கிறது. பொழுது அப்படின்னா போது, சோழ நாடுங்கிறத சோநாடுன்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து என்னது? மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து வாயில் அப்படின்னா இலக்கணமுடையது. இல்வாய் அப்படிங்கிறது இலக்கண போலி. அதாவது இல்லத்தின் வாய் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணமுடையது போல இருக்கும், ஆனால் அது வந்து இலக்கண போலி. வாசல் வந்து மருவு. அது வந்து வாயிலுங்கிறது வந்து மருவி வந்தது வந்து வாசல் அப்படின்னு சொல்கிறதுனால மருவு. தகுதி வழக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தகுதி வழக்கு பார்க்க போகிறோம். பிறரிடம் சொல்ல தகுதி இல்லாத சொற்களை தகுதியான சொற்களால் கூறுவது, அதுதான் தகுதி வழக்கு. அதாவது சொல்ல தகுதி இல்லாத சொற்கள் அப்படின்னு சில சொற்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தகுதியான சொற்களால் வந்து நம்ம சொல்கிறது தான் தகுதி வழக்குன்னு சொல்கிறாங்க. அதுவுமே 3 வகைப்படும். ஒன்று வந்து இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. 3 டைப்ஸ் இருக்குது. இடக்கரக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இடக்கரக்கல் அப்படிங்கிறது நாகரிகம் கருதி நம்ம வந்து வெளியே சொல்லாத வேர்ட்ஸு, வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்கள், அதை வந்து இடக்கற்கள்னு சொல்கிறோம். நாகரிகம் கருதி வந்து நம்ம வேற சொற்களால் சொல்லுவோம். அதாவது எடுத்துக்காட்டு என்னென்னா, மலம் கழுவி வந்தேன் அப்படிங்கிறத நம்ம வந்து டைரக்டாக சொல்லாமல் கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை ஆய் போய்விட்டது அப்படின்னா குழந்தை வெளியே போய்விட்டதுன்னு சொல்லுவோம். சிறுநீர் அப்படின்னா ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இடக்கற்கள். மங்களம் அப்படிங்கிறது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களால் குறிப்பிடுவது, அதுதான் மங்களம். அதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சில விஷயங்களை வந்து டைரக்டாக சொல்லக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களால் குறிப்பிடுவது தான் மங்களம். செத்தார் அப்படிங்கிறத செத்துட்டார்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால துஞ்சினார், இயற்கை எய்தினார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓலை அப்படிங்கிறது திருமுகம்னு சொல்கிறாங்க. கருப்பு ஆடு அப்படிங்கிறத வெள்ளாடுன்னு மாற்றி சொல்கிறாங்க. விளக்கை அணைன்னு யாரும் எந்த வீட்லையும் சொல்ல மாட்டாங்க, விளக்கை குளிரவைன்னு சொல்லுவாங்க. சுடுகாடு அப்படின்னா நன்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ குழுவுக்குறி அப்படிங்கிறது 3வது டைப்பு. இது வந்து மற்றவர்களுக்கு புரியாமல் ஒரு குழுவிற்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தை.
அதாவது இப்போ வந்து நம்ம நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் இவங்களுக்குள்ள மட்டும் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மட்டும் சில யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து நார்மலாக வந்து போலீஸ்காரங்க மட்டும் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமே புரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. பொன் அப்படிங்கிறது நார்மலான வார்த்தை, அதை வந்து பரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் வந்து சொல்கிறாங்கன்னா பொற்கொள்ளர்கள். ஸோ பொற்கொள்ளர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை வந்து புரியும். ஆடை அப்படிங்கிறது காரைன்னு சொல்லி யானைப்பாகர்கள் அவங்களுக்குள்ள வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ அது வந்து குழுவுக்குறி. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து போலி. வழக்கு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. போலிங்கிறது அடுத்த டாபிக், சரியா? ஸோ போலி வந்து பார்க்க போகிறோம். ஒரு சொல்லில் முதல் இடை கடைசி எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது. ஒரு சொல்ல வந்து முதல் எழுத்து, இடை எழுத்து, இல்லை கடைசி எழுத்து, எந்த ஒரு எழுத்து வந்து மாறி வந்தாலும் அதோட பொருள் மாறாமல் இருக்கிறது தான் என்னது போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இதை வந்து திருக்குறள் வந்து எப்படி சொல்லுதுன்னா அரண் வலியுறுத்தல். இங்கே வந்து அறம் அப்படிங்கிறது அரண் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ கடைசி எழுத்து வந்து மாறி இருக்கு, அப்படி இருந்தாலும் அதோட பொருள் வந்து ஒன்று தான். அதனால வந்து இது என்னதுன்னா போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அறம் அப்படிங்கிறது அரண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போலி அப்படிங்கிறது 3 வகைப்படும். அது வந்து முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலினா முதல் எழுத்து மாறி வந்தாலும் பொருள் மாறாது. பசல் அப்படின்னா பைசல், மஞ்சு அப்படின்னா மைஞ்சு, மயல் அப்படின்னா மையல். இது வந்து அப்படியே ஐகாரமாக மாறி வருது. பசல் அப்படின்னா பை, ஐகாரமாக மாறி வருது. ஸோ முதல் போலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் அதோட பொருள் வந்து மாறாது. பசல்னா பைசல், மஞ்சு மைஞ்சு, மயல் மையல். ஸோ இது வந்து ஐகாரமாக மாறி வருது. முதற்போலியும் இடைப்போலியும் ஐகாரமாக மாறி வரும், ஆனால் கடைசி போலி வந்து அப்படி வராது, சரியா? ஸோ இடைப்போலி வந்து பார்க்கலாம். சொல்லின் பொருள் மாறாமல் இடையில் உள்ள எழுத்து வந்து மாறி வருவது, அதுதான் என்னது இடைப்போலி, இடையில இருக்கிற எழுத்து. அமைச்சு அப்படின்னா அமைச்சு, இளஞ்சி அப்படின்னா இளைஞ்சி, அரையர் அப்படின்னா அரையர். இதுவும் வந்து பாருங்க ஐகாரமாக மாறி வருது. அந்த மே வந்து மை அப்படின்னு சொல்லி ஐகாரமாக மாறுது, ல வந்து லை, ரே வந்து ரை அப்படின்னு ஐகாரமாக மாறுது இல்லையா? ஸோ இப்படி ஐகாரமாக வந்து இடைப்போலிலையும் மாறும், முதற்போலிலையும் மாறும், ஆனால் கடைசி போலியில் மாறாது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடைப்போலி வந்து எப்படி வரும் அப்படின்னா சொல்லின் பொருள் மாறாமல் கடைசி எழுத்து மாறி வருவது தான் கடைப்போலின்னு சொல்கிறாங்க. அகம் அகன், நிலம் நிலன், முகம் முகன், பந்தல் பந்தர், சாம்பல் சாம்பர். ஸோ இது எப்படி மாறுதுன்னா மகரம் வந்து நகரமாக மாறுது, லகரம் வந்து ரகரமாக மாறுது. ஓகே, அக்ரிணி பெயர்களில் கடைசி எழுத்து மகர எழுத்து வந்து நகரமாக மாறும், லகர எழுத்து ரகரமாக மாறும். ஸோ இதுதான் வந்து என்னது கடைப்போலி. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். மகர எழுத்து நகரமாக மாறும், லகர எழுத்து ரகரமாக மாறும். முற்றுப்போலின்னு இன்னொரு டாபிக் இருக்குது. முற்றுப்போலி அப்படின்னா சொல்லில் இருக்க எழுத்துக்கள் அனைத்தும் மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி. இப்போ எல்லா எழுத்துமே மாறிடுச்சு. இப்போ மூணு எழுத்து இருக்குது இந்த வேர்டில், இந்த 3 வேர்ட்ஸுமே, இந்த 3 எழுத்துமே மாறிடுச்சு, ஆனால் அதோட பொருள் வந்து மாறலை அப்படின்னா அது வந்து முற்றுப்போலி. 5 அப்படிங்கிறது 5, அதாவது ஐ மாறி இருக்கு, இஞ்சி வந்து இந்தா மாறி இருக்கு, சூ வந்து தூப்பா மாறி இருக்கு. 3 லெட்டர்ஸுமே மாறிடுச்சு, ஆனால் அதோட பொருள் வந்து 5 தான், அப்படித்தானே? ஸோ அதனால இது வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.